ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையலறையிலேருந்து சிக்கனத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நான் சீரக சம்பா அரிசி வச்சு பிரியாணி பண்ணுதேன். பிள்ளைங்க கேட்டிருந்தாங்க. சாயந்தரம் தான் ஸ்கூல் விட்டு வர டயத்தில் கேட்டிருந்தாங்கன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே பண்ணிகிட்டே வீடியோ தொடருவோம். நம்ம குடும்பத்தில் பட்ஜெட் போடுறதே பெரிய செலவுனாலே கொஞ்சம் சமையலறை செலவாக தான் இருக்கும். ஏன்னா அரிசி, சிலிண்ட்ரு, அப்புறம் மளிகை பொருள், காய்கறி அப்படின்னு இப்போ ஸ்நாக்ஸு அப்படின்னு பார்த்தாலே ஒரு அமௌண்ட்டு வந்துடும். ஆனால் நம்ம கொஞ்சம் அதை புத்திசாலித்தனமாக கொஞ்சம் யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பைசாவை நம்ம மிச்சப்படுத்தலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம சேமிக்கிறது மூலமாக ஒரு 1000 ரூபா மிச்சப்படுத்தினாலும் நமக்கு லாபம் தான் ஒரு மாதத்துக்கு. அதுதான் எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 5 டிப்ஸ் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, பிளான் பண்ணுறது. அது எப்படின்னா, பட்ஜெட் போடுறதுன்னு கூட சொல்லலாம். நம்ம வாரத்துக்கு ஒரு சில பேர் வாரத்துக்கு தேவையான காய்கறி மளிகையெல்லாம் வாங்குவாங்க. ஒரு சில பேர் மாதத்துக்கு மளிகையை வாங்கிட்டு வாரத்துக்கு காய்கறி வாங்குவாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் செக் பண்ணிவிட்டு போயிட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னா தேவையில்லாத நம்ம வாங்கிட்டு வர மாட்டோம். அப்புறம் அப்படின்னா, இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஷாப்பிங் கிளம்பும்போது ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடணும். இல்லை அப்படின்னா வீட்டில் சாப்பாடை பொங்கி வச்சுட்டு போயிடணும். இப்போ உதாரணத்துக்கு சாயந்தரம் நம்ம போகிறோம் அப்படின்னா, காய்கறி வாங்க போகிறோம் ஒரு 7 மணி வாக்கில் அப்படின்னா, வீட்டில் நம்ம சமைச்சு வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் ஒரு மாவு இருந்ததுன்னா நம்ம சட்னியோ சாம்பாரோ வச்சுட்டு போயிட்டாலும் கூட வந்தோடனே தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நம்ம எதுவுமே ஆயத்தம் இல்லாமல் போயிட்டோம்னா, சரி வந்ததே வந்துட்டோம், நம்ம கடையில் சாப்பிட்டு போயிடுவோம் அப்படிம்போம். அப்போது ஒரு 300 ரூபாய்க்கு தான் காய்கறி வாங்க போயிருப்போம். சாப்பாட்டு கடையில் பில்லு பார்த்து 500 ரூபாயில் இறங்கிக்கும். போன உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு செலவு பண்ணிவிட்டு வந்துடுவோம். இது தேவையில்லாத செலவு. அதனால் நம்ம போகும்போதே நம்ம ஏதாட்டும் பிளான் பண்ணி வீட்டில் பண்ணி வச்சுட்டு போனோன்னா அந்த செலவை நம்ம குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் 2வதாக சிலிண்ட்ரு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இவ்வளோ நேரத்துக்கு நம்ம சமைச்சு முடிக்கணுங்கிற பிளானோட தான் சமையல் ரூமுக்குள்ளே போனோம்னாலும் அப்படி தான் பண்ணுவேன். 3/4 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ளே டக்குன்னு பார்த்தோன்னா அதிலே நின்றுக்கிடுவேன், வெளியில் வரமாட்டேன். இது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் பழக்க விட்டுட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கேஸ் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம வீட்டில் லைட்டையும் போட்டிருப்போம் சமையல் ரூமில். அப்போ கரண்ட் பணமும் நமக்கு கூட போய்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா டக்குன்னு பிளான் பண்ணணும். இவ்வளோ நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிடணும், டக்குன்னு பக்கத்துலேயே நின்று பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சிலிண்டரில் கூட நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். ஒரு கூட 2 நாள் பாருங்கள், 60 நாள் ஓடுற சிலிண்டர் 62 நாள் ஒரு நாள் நமக்கு லாபம் தான். அப்புறம் 3வது பொருள்னால் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எதையுமே நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இருந்தாலே நம்ம ஒவ்வொரு பொருளும் வேஸ்ட் பண்ணுறதே நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. சாப்பாடை வேஸ்ட் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அரிசியை கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு 30 ரூபானாலும் நமக்கு அது நஷ்டம்தான். நம்ம நினைப்போம் சாப்பாடு தான் வேஸ்ட்டாக போகுது. அப்படி கிடையாது. உண்மையிலே பணம் தான் வேஸ்ட்டாக போகுது. நம்ம சாப்பாட்டை அளவாக சாப்பாட்டை பொங்கி நம்ம வேஸ்ட் ஆக்காமல் வைக்கணும். அதுக்கப்புறம் காய்கறி வாங்கும்போது நம்ம எது சமைப்போம், இதெல்லாம் சமைப்போமா இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் வாங்கணும். அப்புறம் காய்கறி வேஸ்ட்டை நம்ம உரமாக போடலாம். தோட்டம் எதுவும் வச்சுருந்திங்கன்னா உரமாக்கி கூட நம்ம வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்தலாம். காய்கறி வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். வீட்டில் ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பாக வச்சுருப்போம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எது தாக்கு பிடிக்காத காய்கறி, இப்போது அவரைக்காலாம் தாக்கு பிடிக்காது டக்குன்னு, இல்லை ஒரு சில சீசனில் கேரட்டே அழுகிரும். அப்படி காய்கறியெல்லாம் டக்குன்னு நம்ம எடுத்து சமையல் பண்ணிடணும். கீரைலாம் ஒரே நாள் தான். அப்படிங்கிற காய்கறியெல்லாம் டக்குன்னு எடுத்து சமையல் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பைசா நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் க்ளீனிங் வேலை பாருங்கள். சமையல் ரூமில் நம்ம க்ளீனிங்க்குனே ஒரு தனியாக ஒரு லிக்விட் வச்சுருப்போம். அதுக்குன்னே அதை க்ளீன் பண்ண அப்படிலாம் நம்ம தேவையே கிடையாது. டெய்லி நம்ம அப்பப்போ கழுவி தொடச்சி எடுத்துட்டோன்னா, நான் அந்த பாத்திரம் விளக்குற சோப்பையே வச்சு அப்படியே தேய்ச்சி எடுத்து கழுவிடுவேன். அதுக்கு தனியாக லிக்விடே கிடையாது. எப்போதுமே சுத்தமாக தான் இருக்கும். என்னோடய சிங்க்கும் சரி, கவுண்டர் டாப்பும் சரி க்ளீனாக தான் வச்சுருப்பேன். அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா அதுக்குன்னு தேவையில்லாத பைசா செலவழிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம தயாரிக்கிற பொருளை பாருங்களேன். 5வது பாருங்கள், மசாலா, ஸ்நாக்ஸு. அப்புறம் நம்ம தோசை மாவு கடையிலலாம் வாங்கினோன்னா 35 ரூபா 40 ரூபா ஒரு பாக்கெட்டு. கண்டிப்பாக 4 பேர் 5 பேர் இருக்க குடும்பத்துக்கு ஒரு பாக்கெட் காணாது. அதனால் நம்ம தேவையில்லாத செலவு அதெல்லாம். நம்ம 30 ரூபாய்க்கு உளுந்து வாங்கி அரைச்சோம்னா 3 நாளைக்கு ஒட்டிக்கலாம். அப்படி தான் நம்ம காசை மிச்சப்படுத்தணும். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு, கோதுமை மாவு
இதெல்லாம் நம்ம வீட்டிலே ரேஷனில் வாங்கி கூட கழுவி காய வச்சு திரிச்சிக்கலாம். இதில் வந்து ஆரோக்கியமும் நமக்கு இருக்கும், செலவும் கம்மி, காசும் மிச்சம். நமக்கு இதுதான் லாபம் பார்த்துக்கோங்க. இந்த டிப்ஸில் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் எதையும் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். தேங்க்யூ.